எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். சென்னை இன்றைக்கி அலறி போச்சு. சென்னை ஒரு மிக முக்கியமான நடை. நம்ம தாவேக தலைவர் மாண்புமிகும் மரியாதைக்குரிய நாளை முதல் நாட்களை அமர போவார் என்று காத்து கொண்டிருக்கும் கனவில் மிதந்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் தாவேக டி நகரில் நம்ம பூசி ஆனந்த வேட்பாளர் நிற்கிறார்ல, அவரை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு வந்தார். சும்மா செம கூட்டம். சும்மா திமுக தலைவர் ஸ்டாலினுக்கே அந்த கூட்டம் வந்துடல, ஆனால் அவருக்கு அப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கு. இன்றைக்கி நியூஸில் நானே பார்த்தேன். நான் சைதாப்பேட்டையில் ஒரு வழியில் பார்த்து சரி கூட்டம், டி நகர் போகிற வழியில் அந்த அளவுக்கு ஒரு மாசான கூட்டம். இந்த மாசான கூட்டம் வந்து பார்க்க வரும். 5,000 போனாலும் அந்த கூட்டம் வரும்ன்ற ஒரு பேச்சு. ஆனால் அது ஓட்டாக மாறுமா மாறாதான்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆவார், பிரதமர் ஆவார், அமெரிக்க ஜனாதிபதி ஆவார்னு சொல்லி நினைப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகைப்பு. ஸோ கூட்டம் போட்டவனா பாஜக சொல்லுவார், கூட்டம் சேர்ந்தவனா வந்து பெரிய ஆளாக கூட. ஆமாம், இது என் கூட கேட்டதுனால இந்த கூட்டம் போடுறது நம்ம பாஷையில் ரஜினிகாந்த். ஸோ அது மாதிரியான ஒரு இதுதான். இன்னும் தேர்தலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 15, இன்னும் 8 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அதனால் உங்கள் ஜனநாயக கடமை நீங்கள் செய்கிறது அவசியம். தயவு செஞ்சு உங்கள் ஓட்டு வந்து எந்த கட்சி வேணால் போங்க, அந்த ஓட்டு வந்து எதிர்பார்க்காதீங்க. செல்லாதாவின் ஓட்டு போடாமல் பைகாட் பண்ணாதீங்க. ஓட்டு போடுவது என்பது ஒவ்வொரு ஜனநாயகன் பண்டிகைனா முடிந்த ஒவ்வொருத்தருடைய கடமை. ஸோ நம்ம சர்க்கார் ஜெட்டே சொல்லுவார் இல்லையா, அமெரிக்காவுடைய தேசிய மொழியாக ஆங்கிலம் வந்து ஒரு ஓட்டில் வந்து முடிவு அமெரிக்காவில் ஆங்கிலமாக ஃப்ரெஞ்சானது வந்து ஒரு ஓட்டுக்கு முடிவாச்சுருக்காங்க. அது மாதிரி சர்க்காரில் அவர் சொல்கிற டீலாக தான் நானும் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஓட்டு நீங்கள் போட வாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் முத்து பிரகாஷ் பாய்.